பொண்ண லவ் பண்றேன். ரித்திகா, லவ்னா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண லவ்லாம் இல்ல. எங்க வீட்டு உங்க வீட்டு லவ் நினைச்சிட்டியா? அது ஒரு மாதிரி, அது லவ். ஓ லவ். நான் சிவா. இப்படி ஒரு கேரக்டர் இன்னும் இந்த உலகத்துல முழுசா வாழ்ந்துட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த பொண்ணு தான். சரி, அந்த பொண்ணு யாரு? அவங்க பேர் என்ன? ஐயோ, நீங்க கொஞ்சம் பிராக்டிக்கலான கொஸ்டினை கேளு. உனக்கு தெரியாதா என்ன நான் யார் லவ் பண்றேன்னு? ஐலி, இவ என்ன கொஸ்டின் கேக்குறா? இவள வேற ஏதாவது கொஸ்டின் கேட்க சொல்லு. ஓ, இது இது கேம்ல சோ எல்லாரும் முன்னாடியும் என் மனசுல இருக்கிறத சொல்லணும்ல, அதான் நான் கேம் சொல்லிடுறேன். சொல்லிட்டா போச்சு. எனக்கு என்ன பயமா என்ன? நான் லவ் பண்ற அந்த பொண்ணு என் ஐலி தான். ஐலி என் பொண்டாட்டி, என் உயிர், எவ்ரிதிங். இந்த உலகத்துல எவ்ரிதிங் எனக்கு என் ஐலி மட்டும்தான். என் ஐலி சொன்னா நான் என்ன வேணா செய்வேன். ஏன் இப்போ இந்த நிமிஷமே ஐலி வாயால என்ன சாகுன்னு சொன்னாலும் நான் சந்தோஷமா செத்துருவேன். நான் என்ன நம்புறதை விட ஐலி தான் முழுசா நம்புறேன். இன்னைக்கும் வழக்கம் போல நம்ம பிளான் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சா? என் பிளான் எல்லாம் கரெக்ட் தான். உங்க பையன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் தப்பு. யாரும் போனது தெரியல. மாம்சே, என்ன என்னோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? உங்களதை விட நல்லா இருந்துச்சா? சிவா, ஸ்பீச் எல்லாம் வேற லெவல். பின்னிட்ட தெரியுமா? ஆனா நீ இந்த அளவுக்கு பேசுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் கூட நிறைய பேசுவேன். ஆனா அதுக்கு இந்த ஒரு நாள் போதாது. அதான் இதோட நான் முடிச்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஓகே தான். ஆனா உன் பேச்சும் ஆக்டிவிட்டியும் ஒரு மாதிரியா இருக்கு. அது தெரியல மாம்ச. அந்த ஆரஞ்சு ஜூஸ குடிச்ச உடனே அப்படியே உடம்புக்குள்ள எனர்ஜி ஹைக் ஆயிடுச்சு. அதான். அவன் ஏன் நாம மட்டும் போயிட்டு இருக்கிறோம்? மத்தவங்க எங்க போயிட்டாங்க? நீங்க பின்னாடி வந்துட்டு இருக்கீங்களா? அவன் ஏன் இவ்வளவு ஸ்லோவா வரீங்க? இது நல்லா இருக்கே. எனக்கு எப்படி நல்லா தானே இருந்தான், திடீர்னு இப்படி பண்றான்? அதான் எனக்கும் தெரியல. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாரு இல்ல, அது ஏதோ மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜூஸ நான் போய் மறுபடியும் குடிச்சு வந்துடுறேன். என்ன அந்த ஜூஸ் திரும்ப குடிக்கணும் போல இருக்குது. அந்த ஜூஸ் என் கை தனியா வந்துட போது பார்த்து.
குட்டி, அப்பா உனக்கு ஒரு கதை சொல்றேன், நீ கேட்டுக்கிட்டே தூங்கிடு. ம்? ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு, அதுக்குள்ள ஒரு சிங்கம் இருந்துச்சாம். அந்த சிங்கத்துக்கு ஒன்ன மாதிரி அழகான ஒரு குழந்தை இருந்துச்சாம்.